அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தை, நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிற ஆச்சரியமான சில விஷயங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு தீஹ் மைதானம் என்று ஒரு மைதானம் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் ஃபிரௌன் என்கிற மிகப்பெரிய கொடூரமான மன்னன் அவர்களை ரொம்பவும் சிரமப்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருந்தான், கஷ்டப்படுத்தினான். நமக்கெல்லாம் தெரியும், ரொம்ப அதிகமாக வேலை வாங்குவான். ஃபிரௌனிடத்திலிருந்து அந்த மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றினார்கள். நைல் நதியில் அல்லாஹு தஆலா ஃபிரௌனை மூழ்கடித்தான். மூழ்கடித்ததற்கு பிறகு 6 லட்சம் பனு இஸ்ரவேலர்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்டதற்கு பிறகு சில காலம் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, பைத்துல் முகத்தஸ்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமாலிகா என்று சொல்லப்படுகிற ஒரு வலிமை வாய்ந்த காஃபிர் கூட்டத்தை அல்லாஹு தஆலா அவரிடத்தில் ஜிஹாது செய்யும்படி அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். 6 லட்சம் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு அந்த மக்களிடத்தில் ஜிஹாது செய்வதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அப்படி போனப்ப பக்கத்தில் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 6 லட்சம் பனு இஸ்ரவேலர்களும் மூசாவை, நீங்களும் உங்கள் அல்லாவும் சேர்ந்து போர் செய்யுங்க, நாங்கள் போர் செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த கூட்டத்தினர்கள் காஃபிர்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்கள், பலமுள்ளவர்கள். அவர்கள்ட்ட போர் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட வலிமை இல்லை, நீங்களும் உங்கள் அல்லாவும் போய் போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், நானும் என்னுடைய சகோதரரும் தவிர யாரும் போருக்கு தயாராக இல்லை. எனவே இந்த மாறு செஞ்ச கூட்டத்தினர்கள் இவர்களையும் எங்களையும் பிரித்து விடு. ஃபஃபுருக் பைனனா வபைன கௌமில் ஃபாசிகீன். இந்த பாவம் செஞ்ச கூட்டத்தினரை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்பதாக, பிரித்து விடு என்பதாக துவா செஞ்சாங்க. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்ன செஞ்சான்னா, இந்த தீஹ் என்கிற மைதானத்தில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவங்க, ஆனால் போருக்கு வரலை. இவர்கள் எல்லாரும் தீஹ் என்கிற மைதானத்தில் இருக்கிறாங்க. 40 ஆண்டு காலம் இந்த மைதானத்திலேயே இருக்கிறாங்க. வெளியூருக்கு போகலான்னு போவாங்க, பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் தான், பைத்துல் முகத்தஸ்க்கு போகலான்னு போவாங்க. மிக நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் மறுநாள் பார்த்தா அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்கள் எவ்வளவு நாட்கள் பிரயாணம் செஞ்சாலும் சுற்றி 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 அந்த மைதானத்திலே தான் இருந்தாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மாறு செஞ்சதின் காரணமாக அல்லாஹு தஆலா தண்டனையாக அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களை காப்பாற்றியதற்கு பிறகு, ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றியதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஏராளமான நிஅமத்தை அந்த மக்களுக்கு வழங்கினான்.
அந்த நியமத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டு கடைசியில் மாறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு நியமத்தை அல்லாஹ் கொடுத்தான், திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஆதாக்கும் மாலம் யுதி அஹதம் மினல் ஆலமீன். இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபருக்கும், பனு இஸ்ரவேலர்களில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுத்திருந்தான். தங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு மனைவியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படி அல்லாஹு தஆலா நியமத்தை வழங்கியிருந்தான். இன்றைக்கு எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்குமான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்காது. ஆனால் அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா நபருக்கும் சொந்த வீடை கொடுத்திருந்தான். தங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபரையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஏராளமான நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட நியமத்தை எல்லாம் வாங்கியதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, கடைசியில் போர் செய்யணும் என்று வரும்போது போர் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த தண்டனை, அந்த மைதானத்திலேயே 40 ஆண்டு காலம் அல்லாஹ் தங்க வச்சிட்டான். அல்லாஹு தஆலா இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்து, அதை நாம் நினைத்து நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அனைத்தும் கிடைத்ததற்கு சமம் அப்படின்னா. நபி அவங்க சொன்னாங்க, மன் அஸ்பஹ மின்கும் முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, யாருக்கு உடலில் ஆரோக்கியம் இருக்கிறதோ, ஆமினன் ஃபி சிறுபிஹி, அவருடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறதோ, நிம்மதியாக, எதிரிகளுடைய பயம் இல்லாமல், எந்த விதமான தாக்குதலுக்கும் ஆளாகி விடுவோம் என்கிற பயம் இல்லாமல் யாருடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கிறார்களோ, உடலில் ஆரோக்கியம் இருக்குமோ, இந்த கூத்து யௌமிஹி, அன்றைய நாளினுடைய ஒரு நாளினுடைய உணவு யாருக்கு கிடைத்து விடுகிறதோ, யாருக்கு இந்த 3ம் கிடைக்கிறதோ, உடல் ஆரோக்கியம், நிம்மதியான வாழ்வு, பயமில்லாத வாழ்க்கை, அன்றைய நாளினுடைய உணவு, யாருக்கு இந்த 3ம் கிடைத்து விடுகிறதோ, ஃபகஅன்னமா ஹிஸத் லஹு துன்யா பிஹதாஃபீரிஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் கிடைத்ததற்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த 3ம் பெரும்பாலான மக்களுக்கு கிடைத்து விடுகிறது. இன்றைக்கு நம்ம ஊர் பகுதிகளில் நிம்மதியான வாழ்க்கை, எதிரிகளுடைய எந்த பயமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், உணவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது கிடைத்து விட்டாலே அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்ர் செய்யணும். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம், நமக்கு எது கிடைக்கலையோ கிடைக்காத நினைத்து வருந்துகிறோம். நமக்கு வண்டி கிடைக்கல, நமக்கு வீடு கிடைக்கல, நமக்கு சொந்த கடை கிடைக்கல, இதை நினச்சிதான் நம்ம வருந்துகிறோமே தவிர கிடைத்த நியமத்திற்கு நம்ம சுக்கூர் செய்கிறதில்லை. அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்கூர் செய்ய ஆரம்பித்தால் தான் அல்லாஹ் தஆலா செய்வான், அதிகமாக தருவான். முந்தைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவோ கொடுத்திருந்தான். கடைசியில் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செஞ்சதின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த மைதானத்திலேயே தங்க வச்சிட்டான். அதுபோல் நாம் ஆகிவிடாமல் எந்த ஒன்றிலேயும் ரசூலுக்கு மாறு செஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அதை நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், இந்த முடி வெட்டுவதாக இருக்கட்டும், ஒரு நகம் வெட்டுறதாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் இது விஷயத்தில் ஷரியத் என்ன சொல்லியிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது என்னன்னு பார்த்து அதை பின்பற்றணும். நாம் மாறு செய்து விடக்கூடாது. அப்படி மாறு செய்ய ஆரம்பித்தோம்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறு செய்தால் கூட அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தண்டிக்கப்படலாம். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் போருக்கு வரலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி பக்கத்திலே இருந்துச்சு பைத்துல் முக்கத்தஸ். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸ்க்கு போக முடியல. அந்த மைதானத்திலே தான் அல்லாஹ் தங்க வச்சா. 40 ஆண்டு காலம் போவாங்க, பைத்துல் முக்கத்தஸ்க்கு போகலான்னு போவாங்க, ரொம்ப நேரம் பிரயாணம் செய்வாங்க. பார்த்தா அதே இடத்துல தான் இருப்பாங்க. எந்த இடத்துலேருந்து கிளம்பினாங்களோ அதே மைதானத்தில், தீஹி என்கிற மைதானத்திலே இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் கூட நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நாம் மாற்றம் செய்து விடக்கூடாது, அல்லாஹுக்கு மாற்றம் செய்து விடக்கூடாது. எந்த விஷயத்தில் அல்லாஹ் கோபப்படுவான்னு தெரியாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய கோபத்தை மறைத்து வைத்திருக்கிறான், தன்னுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் மறைத்து வச்சிருக்கிறான். எந்த ஒரு காரியத்தில் ரப்பினுடைய பொருத்தம் கிடைக்கும் தெரியாது. சின்ன காரியமாக இருக்கும்,
ரப்பினுடைய பொருத்தம் கிடைச்சிடும். சின்ன காரியமாக இருக்கும், ரப்பினுடைய கோபத்திற்கு ஆளாகிடுவோம். எனவே சஹாபாக்கள் அப்படிதான் என்ன செய்வாங்க, எந்த ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் அதை விட்டு தவிர்த்திருந்தாங்க. சின்ன நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதில் ஆர்வம் காட்டினாங்க. அதுபோல நாமும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் எல்லா நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு அல்லாஹு தஆலா ஆர்வத்தை தருவானாக. சின்ன சின்ன பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த நசீபு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.